ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தாரிக். இன்றைக்கி நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ட்ரையம்போட ஸ்பீட் 400 இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து நேம் பேஜிங்கில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஸ்பீட் 400 தவிர இது வந்து 350cc தான். இப்போ எதனால 350cc இங்கே இந்தியாவில் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாக்ஸோட பெனிஃபிட்ஸ்க்காக மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்தியாவில் வந்து 350cc வந்து கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா ட்ரையம்போட எக்ஸ்போர்ட் பண்ணுற எல்லா மாடலுக்குமே வந்து 400cc தான் கொடுத்துட்ருக்காங்க. இந்த ட்ரையம்ப் வாங்கி பார்த்தீங்கன்னா ஒரு 1 month தான் ஆகுது. இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க என்னோட தம்பி ரொஹேல்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த வண்டியோட யூஸரான ரொஹேல் நம்ம கூட இருக்காப்புல. அவன்கிட்ட இந்த வண்டியோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வண்டியை வந்து நீ எப்போ வாங்கினா, எவ்வளோ நாள் அது வாங்கி? இந்த வண்டி வாங்கி பார்க்க கரெக்டாக 1 month ஆகுது. மே 7ஆம் தேதி டெலிவரி எடுத்தேன். 1 month ஆகுது கரெக்டாக. இந்த வண்டியை பார்க்கறதுக்கு முன்னாடி வேறு என்னென்ன வண்டியெலாம் பார்த்தோம்? ஆக்சுவலாக நாமளே போய் பார்த்தோம், ஹோண்டாலெல்லாம் போய் பார்த்தோம். இதுக்கு மாறி வர்றதுக்கு வேறு என்னென்ன வண்டியெலாம் நீங்கள் பார்த்த? இது எப்படி மாறி வந்த? பார்க்காத வண்டியே கிடையாது. எல்லா ஷோரூம் எல்லா இதுவும் வண்டி ஏறி இறங்கியாச்சு. ஆனால் மெயினாக கடைசியில் ஷார்ட் டெஸ்ட் பண்ணப்பா ஹோண்டா ஹைனஸ், அப்படி இல்லாட்டி ஒரு ஸ்போர்ட்ஸ் டூரராக போயிடும். டாமினார் 250 பார்த்தேன். சரி, கடைசியாக இது ட்ரைம்ப்லாம் ஐடியாவே இல்லை எடுப்போம். ஆனால் கடைசியில் ட்ரைம்ப் இதுலேயே போயிட்டேன், ட்ரைம்ப்லேயே போயிட்டேன். ட்ரைம்பில் வந்து இது வந்து என்ன மாடல்? இது ட்ரைம்பில் பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த 400cc இதுலேயே வந்துட்டு ஒரு 4 வண்டிக்கிட்ட மெயினாக இருக்குது. ட்ரக்ஸ்டனு, ஸ்கிராம்ப்ளரு, ஸ்பீடு, ஸ்கிராம்ப்ளர் எக்ஸி அப்படின்ற 4 மாடல் இருக்குது. இது வந்துட்டு ஸ்பீடு, இது வந்துட்டு ரோட்ஸ்டர் கேட்டகரியில் வந்துடும். இந்த வண்டி வந்து எந்த ஷோரூமில் வந்து வாங்கினீங்க? இது எவ்வளோ நாளாக டெலிவரி கிடச்சிச்சு? இது வந்து நம்ம திருச்சி ட்ரைம்பில் வந்துட்டு புக் பண்ணோம். புக் பண்ணி ஒரு 1 weekல வந்து நமக்கு டெலிவரி கொடுத்துட்டாங்க. இது வந்துட்டு 350cc வந்துச்சு. April 6 தான் வண்டியவே லான்ச் பண்ணாங்க. ட்ரைம்ப் வந்துட்டு 350cc ரிலீஸ் பண்ணாங்க. நம்ம வந்துட்டு April 14 புக் பண்ணிட்டோம். அதாவது லிட்டரலாக வண்டி வந்த உடனே நம்ம ஃபர்ஸ்ட் பேட்ச் வண்டி நமக்குலாம் அது நம்ம சொல்லி நமக்கு ஆர்டர் போட்டு பூனேலேருந்து 1 weekலேயே வந்துருச்சு. வந்து நமக்கு நம்ம டெலிவரி எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா May 7 தான் எடுத்தோம். நமக்கு April 22 அந்த எலெக்ஷனுக்கு ஒரு நாள் முன்னாடியே நமக்கு வண்டி வந்துருச்சு. நம்ம வந்து கொஞ்சம் ஃபேன்சி நம்பருக்காக வெயிட் பண்ணனால கொஞ்சம் லேட்டாக டெலிவரி எடுத்தோம். திருச்சி ட்ரைம்பில் இது வாங்கியிருக்கீங்க. அங்கே அவங்களோட சர்வீஸ்லாம் எப்படி இருக்குது? நம்ம வாங்குற வண்டிக்கெலாம் மட்டும் அப்படி அமைதா இல்லை நம்மளா போய் கரெக்டாக விழுந்துடுறோமோன்னு தெரியலை. சர்வீஸ்லாம் ஃபஸ்ட்டு தான். அது நம்ம அந்த ஃபுல் ரிவ்யூ வரும்போது சொல்லுவோம். அது சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். இது எனக்கு மெயினாக வண்டி பிடிச்சிருந்துச்சு, அந்த பிராண்டு பிடிச்சிருந்துச்சு ஒழிய, அதனால தான் எடுத்தேன். ட்ரைம்பை பொறுத்த வரையில் ஸ்டாக்காகவே என்னென்ன வருது, அது போக அடிஷ்னலாக எதுவும் பண்ணியிருக்கீங்க அக்சசரிஸில்? ஸ்டாக்காகவே வருது பார்த்தீங்கன்னா எல்லாமே பேசிக்காக ஷேரி கார்டு வந்துடும். இந்த பார் அண்ட் மிரரும் வந்துட்டு ஸ்டாக்கு தான். இந்த ஸ்பீட் மாடலுக்குலாம் ஸ்டாக்கு தான். ஓகே. ரேடியேட்ரு இது கார்டு கொடுப்பாங்க. சரி, சும்மா அது பேசிக்கான ரேடியேட்டர் கார்டு தான். வெளியில் போகிற அளவுக்கு குவாலிட்டி இருக்காது, சும்மா பேசிக் தான். அவ்வளோதான். அந்த மாதிரி தான் உங்களுக்கு இதுதான பேசிக்கான எக்ஸசரிஸ் தான் வரும். அது உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் பீஸில் இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. நம்மளாக போகிறது கிடையாது, அது இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. நானாக என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ராட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் கார்டு போட்டிருக்கேன் அந்த இதுக்கு கிளஸ்டருக்கு. அப்புறம் வந்துட்டு கியர் போகிற இடத்துல அந்த ஷூ ப்ரொடெக்டருக்காக அந்த ரப்பர் மாதிரி போட்டிருக்கேன். அது போட்டிருக்கனால தான் கொஞ்சம் அந்த செருப்பு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு பின்னாடி அந்த மட்லாப் மாதிரி ஒன்று வரும். அது நேராக இங்கே நம்ம அதை போடலை அப்படின்னா அந்த டயரில் அடிக்கிற சகதி சேர்லாம் நேராக போய் இந்த அங்கே போய் சஸ்பென்ஷன் ஷாக்கப் சரில் தான் போய் அடிக்கும். அது கண்டிப்பாக டைமில் போய் இது பண்ணால் 35,000 கிட்ட செலவு வரும். அது தவிர்க்கலாம் அப்படிங்கிறதுனால அது நம்மள மாதிரி ஒரு யூஸரே போட்டு இது சேல் பண்ணுறாரு. 3D பிரிண்டிங்கில் போட்டு நம்மள மாதிரி ஒரு யூஸர் தான், ஒரு பையர் தான், அவரே போட்டு சேல் பண்ணுறாரு. அதை நான் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதான் வண்டி வாங்கின அன்னைக்கு நானும் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த வண்டியில் உனக்கு பர்டிகுலராக பிடிச்சது அப்படின்னா என்ன சொல்லுவேன்? பர்டிகுலராக பிடிச்சதுன்னா இது வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்காகவும் இது கன்சிடர் பண்ணிக்கலாம், ஒரு ரெட்ரோ க்ரூசராகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுவும் இந்த UST ஃபோர்ஸ் கோல்டன் கலரில் வர்றது அந்த ரெட்ரோ அந்த ரவுண்ட் லைட்டுக்கும் அதுக்கும் நல்லா இருக்கும். லுக்கு நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ப்ளஸ் வந்துட்டு இதை 350 டவுன் சைஸ் பண்ணியிருக்கப்ப அந்த 400cc இருந்ததுக்கும் இதுக்கும் நல்லா ரிஃபைன்மெண்ட் எனக்கு தெரிஞ்சிச்சு. ட்ரைம்பை பொறுத்தவரையில் 350 டவுன் கிரேட் பண்ணதுக்கப்புறம் இதை ஏன் சூஸ் பண்ணேன்? ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம 400லாம் இதில் ஓட்டி பார்த்துருக்கோம். அப்போ வந்து இதை வந்து இப்போ வந்து சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் கசினே 400லாம் வச்சிருக்கேன். இதே ஸ்பீட் 400 ஆகணும் வச்சிருக்கேன். நான் ஓட்டி பார்த்துருக்கேன். அது எப்படின்னா ஏரியாவுக்குள்ளேயே லைக் ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் ஏற்றுறோம், இல்லை ஒரு ஸ்லோ பண்ணி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ கண்டிப்பாக ஃபஸ்ட் கியருக்கு டவுன் ஷிஃப்ட் பண்ணியே ஆகணும். செகண்ட் கியரில் போய் கிடைச்சோன்னு அடைச்சி நின்றுடும் வண்டி. ஏன்னா அந்த வண்டி வந்துட்டு 400cc கொஞ்சம் பெரிய சைஸ் இந்த இது போர். ஆனால் இது வந்துட்டு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நான்
எப்படி இருக்குமோ என்னவோ தெரில அப்படின்ட்டு தான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன். நான் வந்துட்டு செகண்ட் கியர்லேயே என்னால் இது பண்ண முடிஞ்சு, க்ரூஸ் பண்ண முடிஞ்சு. ப்ளஸ் செகண்ட் கியர்லேயே ஸ்டாப் அண்ட் கோலையும் அந்த டிராஃபிக்லேயும் ஓட்ட முடிஞ்சு. ஸோ இது வந்துட்டு என்னோட அந்த இதுக்கு கேரக்டருக்கு நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு, என்னோட தேவைக்கு. அதனால இதை நான் சூஸ் பண்ணிட்டேன். இதோட சீட் வந்து இப்போ ஹைட்டாக ஃபீல் ஆகுது. இது வந்து சீட்டோட ஹைட் என்ன? இது வந்து ஷார்ட்டான ஆளுங்களும் இதை ட்ரை பண்ண முடியுமா? கண்டிப்பாக ஷார்ட்டான ஆளுங்க கஷ்டம் தான், எனக்கே கஷ்டம் தான். நான் வந்துட்டு இதுக்கிட்ட அந்த ப்ரீலோட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துட்டு 2 ஸ்டெப் இறக்கி வச்சிருக்கேன். அப்படி இறக்கி வச்சுமே எனக்கு வந்துட்டு ஹைட்டாக தான் இருக்குது, ஃப்ளாட் ஃபுட் ஆகலை. கொஞ்சம் டிப்டோவாக தான் இருக்குது. இதுக்கு மேலே இறக்குறது வந்துட்டு அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா வந்துட்டு நம்ம அந்த கார்னர்லாம் பண்ணும்போது அது ரொம்ப சாஃப்ட் ஆகிடும் சஸ்பென்ஷனு. நம்மளால் அந்த இதெல்லாம் அந்த ஹைவேஸில் ஸ்பீடு இருக்கும்போது நல்லா இருக்காது. இது வந்து கரெக்டான அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வச்சிருக்கு. ஷார்ட் பர்சனுக்கு கொஞ்சம் இதுதான் கொஞ்சம் பதட்டமான விஷயம் தான். இப்போ வந்து 1 மாதம் தான் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம், அதிலே ரொம்ப கம்மியாக தான் நீ ட்ரை பண்ணியிருக்கேன். இதில் வந்து எதுவும் மைலேஜ், இதோட பெர்ஃபார்மன்ஸ் அதை பற்றி நான் சொல்ல முடியுமா? மைலேஜை பற்றிலாம் சத்தியமாக சொல்ல முடியாது. ஏன்னா நான் வந்துட்டு திருச்சியிலேருந்து தொண்டிக்கு ஓட்டிட்டு வரும்போது தான் அந்த வண்டியை ஓட்டினேன். அது வரைக்கும் வந்து 70 கிலோமீட்டர் தான் ஓடி இருந்துச்சு. நான் திருச்சி டு தொண்டி என்னைக்கு வந்தேன்னா May 30 வந்தேன். ஆனால் May 7 டெலிவரி எடுத்தேன். லிட்டரலாக 3 வாரம் வண்டி 70 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருந்தேன். ஆனால் இப்போ வந்துட்டு இப்போயுமே ஒரு 400 கிலோமீட்டர் ஓட்டிருக்கு இங்கே. அதாவது 4 லிட்டர் தொண்டி வந்ததுக்கப்புறமா தான் அந்த வண்டியை ஓட்டியிருக்கேன். அதனால் எனக்கு மைலேஜ்லாம் எனக்கு தெரியல, நானும் கால்குலேட் பண்ணல. ஆனால் பர்ஃபார்மன்ஸ்லாம் எந்த குறையும் கிடையாது. ஆனால் இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா வண்டி வெறும் 6000 RPMல தான் லாக்கில் இருக்குது. அப்படி இருந்துமே பர்ஃபார்மன்ஸ்லாம் எந்த லாக்கும் கிடையாது. இப்போ செகண்ட் கியர்லாம் போட்டு ஒரு ட்ராட்டில் அமுக்கணும்னா நம்மளுக்கும் சரி பின்னாடி பில்லியனுக்கும் சரி ஒரு மாதிரி இப்படி பின்னாடி அந்த ட்ராக் இருக்க தான் செய்யும். அதை கொஞ்சம் பார்த்து தான் ஓட்டணும். லேடிஸ்லாம் உட்காராங்க, இல்லை யாராவது ஒரு கரெக்டாக அதை பிடிக்காம இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சிரமம் தான். இப்போ நானே ஏறிட்டாலும் பின்னாடி பில்லியனாக ஏறினாலும் கண்டிப்பாக பின்னாடி அந்த கிராப் ரயிலில் பிடிச்சிடுவேன். அதனால் பெர்ஃபார்மன்ஸ்லாம் எந்த ஒரு குறையும் கிடையாது. திருச்சியிலேருந்து தொண்டி வரைய வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்துடும். இதில் இதோட வந்து பிரேக்கிங்கு அதெல்லாம் எப்படி இருந்துச்சு உனக்கு ஃபீல் பண்ண? பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? இது வண்டியில் ஃப்ரண்ட் பிரேக் பேட்னு பார்த்தீங்கன்னா சிண்டட் பிரேக் பேட்ஸு. சிண்டட் பிரேக் பேட்ஸ் தான் இருக்கிற டாப் குவாலிட்டியான பிரேக் பேட்ஸு. ரியரில் கொடுத்துருக்கிறது செராமிக்கும் கிடையாது, செராமிக் ஆர்கானிக் பிரேக் பேட் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் ரியர் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் அந்த பைட்டு கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும், ஃப்ரண்ட் வந்துட்டு கொஞ்சம் பைட் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அதான் சிண்டட் பிரேக் பேட்ஸ் தான். அந்த பிரேக் கேலிப்பர்ஸ் எல்லாமே ஒன்று, ரெண்டுமே ரிஸ்க் தான். ரெண்டுமே அந்த பிரெம்போட பிரேக் இதுதான் பிரேக் கேலிப்பர்ஸ் தான். அந்த பேட்ஸில் தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் குறையெல்லாம் கண்டிப்பாக கிடையாது. சொன்ன இடத்துல நின்றும். நல்லா பிரேக்கிங்லாம் ரொம்ப பைட் ஷார்ப்பாக இருக்கும். ஆனால் அந்த 400cc அதெல்லாம் உங்களுக்கு இன்ஜின் மட்டும் தான் மாறி இருக்குது. அந்த பிரேக்கிங்கோ இந்த லைட்டு எதுவுமே உங்களுக்கு மாறலை, வேறு எந்த ஃபீச்சரும் மாறலை. இன்ஜின் மட்டும் தான் டவுன் சைஸ் ஆகிருக்குங்கிறனால அந்த 400cc அந்த ரா பவர் இன்ஜினுக்கான அந்த பிரேக்கிங் என்ன தேவையோ அது அப்படியே தான் கண்டினியூ பண்ணியிருக்காங்க. அதனால் அதுக்கெலாம் எந்த குறையும் கிடையாது. 350cc அப்படிங்கிறனால இதோட ஹீட்லாம் உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? ஹீட் வந்துட்டு கண்டிப்பாக இப்போ தொண்டி மாதிரி ஊர்லேயோ இல்லை திருச்சி சிட்டிக்குள்ளேயோ ஓட்டினா கண்டிப்பாக ஃபீல் ஆக தான் செய்யும். அது இது கிடையாது, ரூட்டு கிடையாது. ஆனால் நீங்கள் ஹைவேஸில் க்ரூஸ் பண்ணும்போது ஒரு 60 கியரில் ஒரு கரெக்டான RPMல க்ரூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஹீட்டு தெரியாது. ஆனால் நான் இப்போ கேட்ட வரைக்கும் புதுசாக இந்த வண்டியை புதுசாக ஓட்டுறவங்க வந்துட்டு ஹீட்டு தெரியுது, இதை நீ எப்படி ஓட்டுற, இதை எப்படி மேனேஜ் பண்ணுறேன்லாம் கேட்குறாங்க. கரெக்டான பொசிஷனில் வச்சு ஓட்டினோம்னா கண்டிப்பாக ஹீட்டு தெரியாது. எனக்குலாம் சுத்தமாக தெரியல. ஏன் திருச்சியிலேருந்து தொண்டி வரைக்குமே ஓட்டிட்டு வந்தேன் நான் ஸ்டாப்பாக. எனக்குலாம் சுத்தமாக இன்ஜினில் கை வைக்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு, ஒழிய சுத்தமாக ஹீட்டே தெரில. ஹீட் மேனேஜ்மெண்ட்லாம் பக்கா தான். இதுக்கடையில் 1000 கிலோமீட்டர் வந்துட்டு வண்டி RPM லாக்கில் இருக்கும், 6000 RPMக்கு மேலே போகாது. அப்படி இருந்துமே வந்துட்டு ஹீட்லாம் அப்படி ஒன்றும் ஆகலை. சிட்டிக்குள்ளே ஓட்டினா வேறு வழியில் ஹீட் ஆக தான் செய்யும். ஏன்னா அது ஒரு 350cc 400ccங்கிறனால ஹீட் ஆக தான் செய்யும். அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ இதோட ஃபியூவல் டேங்கோட கெப்பாசிட்டி வந்து மொத்தம் எவ்வளோ தர்றாங்க? ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 14 லிட்டர்ஸ் தராங்க. அந்த 14 லிட்டர்ஸ் தீர்ந்து ஒரு 4 லிட்டர் ஒரு 4.5 அதுக்குள்ளே வரும்போது ரிசர்வ் ஃபியூல் ஆன் ஆயிடுது. அந்த இது பிளிங்காக ஆரம்பிச்சிருது, லோ ஃபியூல் வார்னிங் வர ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் அது வந்துருச்சுன்னா நமக்கு ஒரு 4 லிட்டர் ஃபியூல் இருக்குது. ஒரு ஆவரேஜாக 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு. அதை கனெக்ட் பண்ணி நம்ம போய் நியரஸ்ட் ஃபியூல் ஸ்டேஷனில் போட்டுக்கிற வேண்டியது தான். ஓகே, இதோட சஸ்பென்ஷனு அதுக்கப்புறம் சீட்டோட குஷன்ஸ் அதை பற்றி எதுவும் ஐடியா இருக்கா? சஸ்பென்ஷன் அதான் சொல்லல, மொத்தம் 8 ஸ்டெப் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அந்த ப்ரீலோட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கரெக்டாக இந்த இங்கனுக்குள்ளே வரும். 8 ஸ்டெப்பு. அதில் வந்துட்டு இருக்கிறதுலே டாப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். அந்த இதெல்லாம் போடுவாங்களா கார்னரிங் பண்ணுறவங்க, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை மோஸ்ட்டாக ஹைவேஸில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சிட்டியில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இப்போ நான் என்ன மாதிரி 2 ஸ்டெப்பு இது கம்மியாக வச்சுருக்கவங்களுக்கு சிட்டி யூஸ் கரெக்டாக இருக்கும். அதை விட கம்மியாக இருக்கிறவங்களுக்கு அது அட்வைசபிள் இல்லை. இருந்தாலும் அது பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். சீட்டோட குஷனிங் வந்து பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக டூரர் கிடையாது, இது வந்து ஒரு ரோட்ஸ்டர். அதனால் அந்தளவுக்குலாம் கம்ஃபர்ட்லாம் இருக்காது. ஒரு 50 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்ஸ் ஒரு பிரேக் எடுக்கிற மாதிரியே தான் இருக்கும். கண்டிப்பாக ஒரு ½ hour 45 மினிட்ஸ்க்கு மேலே கண்டிப்பாக அதில் ட்ராவல் பண்ண முடியாது. பேக் பெயின் இருக்க தான் செய்யும். ஹெட்லைட்டை பொறுத்தவரையில் என்ன லைட்டு தந்திருக்கிறாங்க, அதோட விசிபிலிட்டிஸ் எப்படி இருக்குது நைட்லலாம் ட்ரைவ் பண்ணும்போது? ஹெட்லைட் விசிபிலிட்டி ஒரு
10க்கு நான் ஒரு 7.5 தான் கொடுப்பேன். அதுக்கு மேலாம் இல்லை, விசிபிலிட்டிலாம் கிடையாது. இன்னொன்று வந்துட்டு வண்டி வாங்குறப்போ அது மேலே அண்ணாந்து பார்த்து வானத்தை பார்த்து இருந்துச்சு. நேற்று தான் வந்துட்டு அலன் கீயை வச்சு லூஸ் பண்ணி கொஞ்சம் கரெக்டான பீம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கு, லைட் பீமை பண்ணதுக்கு. அப்போ இருந்ததுக்கு வந்துட்டு ஒரு போன லைட்டுக்கு நான் ஒரு 6.5 தான் கொடுப்பேன்னா, அதனால இந்த லைட்டுக்கு ஒரு 7 கொடுத்து இப்போ அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 7 கொடுப்பேன். இருந்தாலும் அது பத்தலை அந்த இதெல்லாம். அது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும். எனக்கு அது பத்தாத மாதிரி தான் இருந்துச்சு. ஹைவேஸில் ஸ்ட்ரீட்குள்ளே ஓட்டுறதுக்கு அது மோர் தென் எனஃப். ட்ரையம்ஃபில் உனக்கு வந்து ப்ரோஸ் அப்படின்னா அது என்ன சொல்லுவேன்? ப்ரோஸ் அப்படின்னா இதோட அப்புறம் ரா பெர்ஃபார்மன்ஸ் தான், இல்லை மோட்லாம் கிடையாது. முறுக்க போகும், பிரேக் பிடிச்சா நிற்கும், அந்த மாதிரி தான். இப்போ ரா பவர் தான் இது. அண்டு உங்களுக்கு அதை ஃப்ளிக் பண்ணி ஓட்டுறதுக்கு அந்த மாதிரி நல்லாயிருக்கும். ப்ளஸ் இது ரெட்ரோ க்ரூசராகவும் இருக்கும். சீட்டு கொஞ்சம் நல்லா லென்த்தாக இருக்கும். சீட் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்ஸ் போகிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஆனால் போகக்கூடாது தான் அட்வைஸ் இல்லை, இருந்தாலும் நல்ல சீட் ஸ்பேசியஸாக இருக்குது. அது மாதிரி உங்களுக்கு சீட்டு ஃப்ளாட் சீட்டு தான். லேடிஸ் ஸ்கூட்டர்ஸ் மட்டும் போட்டு லேடிஸையும் உட்கார வச்சுக்கலாம். அந்தளவு அதெல்லாம் எந்த குறையும் கிடையாது. உங்களுக்கு சீட்டு ஹைட்டாகவும் அந்த இதாகவும் இருக்காது. ஃப்ளாட் இதாக தான் இருக்கும். சிங்கிள் பெஞ்ச் சீட்டு தான் கொடுத்துருக்காங்க. கான்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவேன்? நான் ஃபேஸ் பண்ண கான்ஸ் ஆகுனா நீங்கள் எடுத்துக்கிட்டு வண்டியோட கான்ஸ் அது கிடையாது. வண்டி ஹைட்டு, அது வந்துட்டு கண்டிப்பாக வண்டியோட மிஸ்டேக் கிடையாது. வண்டி ஹீட் ஆகுது. ஹீட்டுக்கும் அது ஏன்னா 400 சிசி வண்டினா கண்டிப்பாக ஹீட் ஆக தான் செய்யும். இருந்தாலும் அதை சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது கொஞ்சம் அந்த ரேடியேட்டர் ஃபேன் அடிக்கடி ஆன் ஆகும். அது என்னன்னு பார்த்தா அந்த பஜாஜ், அந்த கேடிஎம், பஜாஜ், ட்ரைம்ப், அது எல்லாத்துலேயும் ஹீட் ஆக தான் செய்யுது. அதை ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் அது வண்டியோட கான்ஸில் வராது. நான் ஃபேஸ் பண்ண கான்ஸ் ஏன்னா நான் வந்துட்டு ஒரு 150 சிசி அப்பரில் ஓட்டிட்டு இந்த நேராக அந்த வண்டிக்கு வந்திருக்கேன். இந்த வண்டியோட ஹீட் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்துட்டு லிக்விட் கூலிங் இதுதான் கொடுத்துருக்காங்க, சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. கூலண்ட் வந்துட்டு கீழே ஓட்டுற மாதிரி இருக்கும். ரேடியேட்டர் ஃபேனும் ஆன் ஆயிரும் கண்டிப்பாக. அதுக்கு வந்துட்டு இது இந்த வண்டி வந்துட்டு சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்குலாம் இது கிடையாது. இது வந்துட்டு மெயினாக ரோட்ஸ்டர். இது வந்துட்டு ஹைவேஸ்க்கு ரைட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். நம்ம ஊரில் என்ன தான் நீங்கள் இது பண்ணாலும் ஹீட் ஆக தான் செய்யும். அது இந்த வண்டியோட கான்ஸ் கிடையாது. நம்மளோட இந்த வண்டியோட நேச்சர் அப்படி தான், கேரக்டர் அப்படி தான். அதனால் அது குறை சொல்லி வேஸ்ட்டு. ஆனால் இருந்தாலும் மேபி நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மோட்டலுக்கும் ஹையரான கிரேட் கூலண்ட்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் இம்போர்ட் பண்ணி ஊற்றுனீங்கன்னா மேபி இன்னும் கொஞ்சம் அந்த இது ஹீட்டிங் கம்மியாகலாம். இந்த பைக்கோட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து என்ன வந்துச்சு? இந்த பர்டிகுலர் 350cc மாடல் வந்துட்டு 400 அவங்க சேல் பண்ணிட்டு இருந்ததை விட கம்மி தான். ஏன்னா என் கசின் கூட 400லாம் வச்சுருக்கான். அவன் எடுத்தது வந்து 315க்கோ நம்ம எடுத்தான். நம்ம வந்துட்டு 285க்கு தான் எடுத்தோம் நம்ம எடுக்கிறப்ப. ஆனால் இப்போ இந்த June 1 விலை ஏறிடுச்சு. 5,000 to 10,000 ஏறி இருக்கு. அவர் தான் இப்போ 290, 295 அந்த மாதிரி வந்துடும். இப்போ எடுக்க போனால் வண்டி இனிமேட் எடுக்க போனால் 290, 95 வந்துடும். வீடியோ பார்த்துருப்பீங்க, வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படி நம்புகிறேன். இந்த வீடியோவில் இந்த ட்ரையம்பை பற்றி நிறைய தகவல்களை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இதோட இன்னும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு இதோட ஃபுல் டீட்டெயில்டு யூசர் ரிவ்யூவாக உங்களுக்கு வந்து நான் தர்றோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சென்னை மோட்டார்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.